ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் யாகப்பா நகர்ல லொக்கேட் இருக்கிற பிளாக் வீல் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் மாதிரியான சமாச்சாரத்துக்குலாம் உள்ள ஒரு கடை. ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரின்னு போயிட்டேன். கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நீட் அண்ட் அட்ராக்டிவா பிளேஸ் இருந்துச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே பர்பிள் ஐட்டத்தை விதவிதமா வச்சிருந்தாங்க. அதுல பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி, பேர் நல்லா இருக்கிற மாதிரி சில லைட் வாங்கியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வெனிசுலன் சீஸ் கேக் ட்ரை பண்ணியிருந்தோம். இது வந்து வெனிசுலான ஒரு கண்ட்ரியோட சிக்னேச்சர் கேரமல் டெசர்ட். இது நல்ல சாஃப்டா ஜிகிலி ஸ்ட்ரக்சர்ல அந்த கேரமல் எல்லாம் ஊறி சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் நல்லா இருந்தாலும் ரேட்டு கூடங்க. நம்ம அடுத்த ஒயிட் சாக்கோ ப்ரௌனி வாங்கியிருந்தோம். எனக்கு பொதுவாகவே ஒயிட் சாக்கோனா ரொம்ப பிடிக்கும். அது ப்ரௌனில ஒயிட் சாக்கோ ப்ரௌனி எங்கேயும் பெருசா பார்த்ததுல எரிஞ்சு சேர்ந்து வாங்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் அந்த மேல இருக்கிற அந்த மில்க் சாக்லேட் அந்த ப்ரௌனிக்கு ஆஹா அருமையா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த மில்க் சாக்கோலாம் மில்கி பார்ல பண்ணிருப்பாங்க போல, ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நம்ம அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கேக் வாங்கியிருந்தோம். ஆனா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா இதோட வடிவமைப்பே செமையா இருந்துச்சு. எப்படின்னா எக் பட்டர் வச்சு ஒரு க்ரீம் பண்ணி அந்த க்ரீம் 2 பிஸ்கெட்டால கவர் பண்ணிருப்பாங்க. இது சாப்பிடுறதுக்கே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா சாப்பிடும்போது அந்த பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிவிங்க மாதிரி சுருங்கும். அதுவும் அந்த க்ரீமோட சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டுக்கு ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நம்ம ஃபைனலாச்சு ஸ்பைசியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு பன்னீர் டிக்கா சாண்ட்விச்சோட முடிச்சிருந்தோம். இதுல வந்து ஸ்டஃபிங் நல்லாவே வச்சிருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஸ்பைசியா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே தான். ஓரளவு கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் டிஃபரெண்டா டெசர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க விசிட் பண்ணி பாருங்க. டாடா.